ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விஜய் தேவே சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இரவில் சாப்பிடக்கூடாத ஒரு 7 பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 7 பழங்களை மட்டுமே நம்ம நைட்டு வந்து சாப்பிடவே கூடாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது, நிறைய டவுட்ஸ் வரும். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், வீடியோவும் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம போய் அந்த 7 பழங்களை ஏன் சாப்பிடக்கூடாது, எதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 7 பழங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆரஞ்சு, திராட்சை, ஆப்பிள், தர்பூசணி, வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம். இந்த 7 பழங்களை தான் நம்ம நைட்டு நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது. அதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில உணவுகளை உண்றனால நமக்கு வந்து நல்ல தூக்கம் கிடைக்காது. அதை வந்து தூக்கத்தை எல்லாம் ரொம்ப சிரமமாக்குறது ஒரு சில பழங்கள் இருக்குது. அந்த பழத்தெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம தூங்குறது வந்து ரொம்பவுமே கஷ்டம். விழிப்புணர்வை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டு சாப்பிட்றதுல வந்து ஊட்டச்சத்து இல்லாத உணவுப் பொருட்களை தான் இரவு நேரத்தில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற உணவுகளை தான் நைட் நேரத்தில் வந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றதுனால ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம தூக்கத்தில் வந்து நிறைய பிரச்சனை உண்டாகிறதுக்கும் நம்ம உடல்நலத்தை வந்து பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த விதத்தில் தான் நம்ம இந்த 7 பழங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து நம்ம நைட் நேரத்தில் சாப்பிடவே கூடாது. இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம நைட் நேரத்தில் வந்து சாப்பிட்றனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து நிறைய தீங்கு வந்து விளைவிக்குது. இது ஒரு சிட்ரஸ் பழ வகையை சேர்ந்தது. அதனால் இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து நம்ம நைட் நேரத்தில் கண்டிப்பாக வந்து சாப்பிடவே கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திராட்சைப்பழம். இந்த திராட்சைப்பழத்தையும் நம்ம வந்து நைட்டு நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. இதை தவிர்க்கிறது வந்து நமக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த திராட்சைப்பழத்தில் இருக்க சத்துக்கள் வந்து நம்மளோட உடல் சோர்வை வந்து நீக்கி புத்துணர்ச்சி வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நைட்டு தூங்க முடியாது. புத்துணர்ச்சி வந்துச்சுன்னா முழிப்பு தான் வருமே தவிர தூக்கம் வராது. அதனால் வந்து இதை நைட்டு சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப தீங்கும் விளைவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆப்பிள். இந்த ஆப்பிளையுமே நம்ம கண்டிப்பாக வந்து நைட்டு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. எல்லா பேரும் நினைப்பீங்க ஆப்பிள் தானே, ஆப்பிள் நைட் நேரத்தில் சாப்பிடுவாங்களே எல்லா பேரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நைட் நேரத்தில் அந்த ஆப்பிளை வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது. நைட் நேரத்தில் நம்ம சாப்பிட்றனால நம்ம உடல்நல பிரச்சனைக்கு பல உடல்நல பிரச்சனைக்கு வந்து இது வந்து கொண்டு போய் விட்டுருது. அப்படி ஆப்பிளில் வந்து ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் இந்த பழத்தை வந்து நம்ம நைட்டில் வந்து எடுத்துக்கவே கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாயு பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி பழத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து நைட் நேரத்தில் சாப்பிடவே கூடாது. இந்த தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சி தன்மை கொண்டது. இந்த பழம் ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்றனால நமக்கு குளிர்ச்சி தான் கிடைக்கிது. அதனால இந்த தர்பூசணி பழத்தை வந்து நம்ம நைட் நேரத்தில் சாப்பிட்றனால நமக்கு சளி பிடிக்க கூட ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. இதை சாப்பிட்றனால நமக்கு ஏகப்பட்ட உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படுது நைட்டு சாப்பிட்றனால. அதுவும் இல்லாமல் இந்த தர்பூசணி பழத்தை வந்து நம்ம குளிர்காலத்துலேயும் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. சளி பிடிச்சிருக்கவங்க சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சளியை அதிகப்படுத்துமே தவிர சளியை வந்து போக்காது. கண்டிப்பாக வந்து சளி பிடிச்சிருக்கவங்க வந்து இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடாதீங்க. நைட் நேரத்தில் யாருமே இந்த தர்பூசணி பழத்தை வந்து கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தையுமே நம்ம கண்டிப்பாக நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது. எல்லா பேரும் நினைப்பீங்க நைட் நேரத்தில் சாப்பிட்டா தான் மலம் சரியாக போகும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம நைட் நேரத்தில் சாப்பிடவே கூடாது. நம்மளோட வளர்சித மாற்றத்தை வந்து இரவில் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றனால நமக்கு வயிற்று பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய வழிவகுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம நைட் நேரத்தில் சாப்பிட்றனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கே நிறைய தீங்கு விளைவிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழத்தை நம்ம இரவு நேரத்துலையும் சாப்பிடக்கூடாது, குளிர்காலத்துலேயும் சாப்பிடக்கூடாது. குளிர்காலத்துலேயும் இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றனால நமக்கு சளி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நைட் நேரத்தில் அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக குளிர்காலத்துலேயும் நைட் நேரத்துலேயும் இந்த வாழைப்பழத்தை வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தையும் வந்து நம்ம நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இதில் இருக்க குளிர்ச்சி தன்மை வந்து நம்ம நைட் நேரத்தில் சாப்பிட்றனால சளியும் இருமலையும் வந்து நிறையவே உண்டாக்குது. அதனால இந்த கொய்யாப்பழத்தை வந்து நம்ம நைட் நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாம்பழம். இந்த மாம்பழத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து
சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த மாம்பழத்த வந்து நம்ம நைட் நேரத்தில சாப்பிட்றனால நம்மளோட உடல் பருமன வந்து அதிகரிக்குது. அதாவது உடல் எடைய வந்து அதிகரிக்குது நைட் நேரத்தில சாப்பிட்றனால. அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழம் வந்து ஒரு சூடான பண்பை கொண்டது. இது இயற்கையிலேயே வந்து ஒரு சூடு தான் அதில வந்து இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாம்பழத்த நம்ம இரவு நேரத்தில சாப்பிட்றனால, இதில இருக்க சூடு வந்து நம்ம உடம்பு வந்து சேர்ந்து நம்மளோட உடல் சூட வந்து அதிகரிச்சு, அதன் விளைவாக நமக்கு முகப்பரு, சரும பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நெறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நெறைய நோய்களையும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சூடு ஏறினாலும் நெறைய நோய்கள் வந்து வரும். அதனால இந்த மாம்பழத்த வந்து நம்ம நைட் நேரத்தில கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாத ஒரு 7 பழங்களை பற்றி பார்த்துருப்பீங்க. அதை ஏன் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன 7 பழங்களில் உங்களுக்கு எந்தெந்த பழங்கள் பிடிக்கும், எந்தெந்த பழங்கள் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பார்க்கலாம் யார் யாருக்கு எந்த பழம் பிடிச்சிருக்கு, யார் யாருக்கு எந்த பழம் பிடிக்குதுன்னு. மறக்காமல் நான் சொன்ன இந்த 7 பழங்களை வந்து நைட் நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாப்பிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களோட பார்க்குறேன். தேங்க்யூ.